வணக்கம்ங்க. இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல நாம இன்னைக்கு குழம்பு ஒண்ணு பண்ண போறோம். இது அந்த காலத்திலேயே எங்க அம்மா எல்லாம் செய்வாங்க. இது சாப்பாட்டுக்கும் சரி இட்லிக்கும் சரி அந்த மாதிரி ரெண்டுக்குமே சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். அந்த காலையில நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது காலையிலேயே சுட சுட இட்லியும் இந்த குழம்பும் வைப்பாங்க. அது என்ன குழம்புனா வெறும் உருளைக்கிழங்கு போட்டு அரைச்சு ஊத்தி வைப்பாங்க. எந்த காய்கறி எதுவுமே தேவையில்லைங்க. இது கூட எந்த காயுமே போட வேண்டாம். அவ்வளவு ருசியா நல்லா இருக்கும். நாம இன்னைக்கு அந்த குழம்பு தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருள்கள்னு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 5 எடுத்திருக்கிறேன். இதனால பெரிய உருளைக்கிழங்குங்க. தோல் சீவி இப்படி பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 2 நம்பரு, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கிறேன். தக்காளி ஒரே ஒரு நம்பர் எடுத்திருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடுகு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் தேவையான அளவு, தேங்காய் சின்ன தேங்காயில நான் 1/2 மூடி எடுத்துருக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல்லு எடுத்துருக்கிறேன். இஞ்சி ஒரு சிறு துண்டு எடுத்துருக்கிறேன். அவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருள்கள். நாம இப்போ குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துட்டுங்க. அதுக்கப்புறம் நாம வடக்கல் வச்சு அடுப்பத்த வச்சுக்கலாம். வடக்கல் சூடானதுக்கு அப்புறம் வெங்காயம் மிளகாய் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துட்டு நாம அரைக்கிறதுக்குள்ள நாம உருளைக்கிழங்கு வேக வச்சோம்னா குழம்பு தாளிக்கிறதுக்கு சரியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா வடக்கல் வச்சுட்டேன். வடக்கல் சூடாயிருச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப வெங்காயம் மிளகாய் வதக்கறதுக்கு ஊத்துறோம். அதனால பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துட்டுங்க. நாம இப்ப அடுப்பத்த வச்சு வடக்கல் வச்சுட்டோம். வடக்கல் சூடானோடனே நம்ம வெங்காயம் மிளகாய் எல்லாம் வதக்கி எடுத்துட்டு அதைய அரைச்சிட்டு வர்றதுக்குள்ள நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அரைச்சிட்டு தாளிச்சு ஊத்தணும்னா நம்ம உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி. அப்பெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா காலையிலேயே சுட சுட இட்லினா உருளைக்கிழங்கு குழம்பு வைப்பாங்க அடிக்கடி. இப்ப நிறைய பேர் வீட்டுல மறந்துட்டாங்க. உருளைக்கிழங்கு குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, அதாவது இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நீங்க வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்ப வடக்கல் வச்சுட்டேன். வடக்கல் சூடாயிருச்சு. இப்ப வெங்காயம் மிளகாய் வதக்கறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊத்திட்டோம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்டா இருக்கும். நீங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு வெங்காயம் மிளகாய் எல்லாம் வதக்கி மிளகாய் அரைச்சு ஊத்தி வச்சோம்னா குழம்பு நல்லா ருசியா நல்லா இருக்குங்க. காலையில வச்சீங்கன்னா பொழுதோட வரைக்கும் வச்சுக்கலாம் குழம்பு. இப்ப சின்ன வெங்காயம் போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். இப்ப சின்ன வெங்காயம் போட்டு பாதி வணங்கிருச்சு. இதோடய நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினதுக்கு அப்புறம் நாம 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. ஏன்னா கடலைப்பருப்பு சேர்த்துறோம் அப்படின்னா இந்த குழம்பு திக்னஸா இருக்கும். அதே சமயம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கடலைப்பருப்பு போட்டு வறுத்து அரைச்சு குழம்பு வச்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா காயும் போட்டு குழம்பு வைப்பாங்க, அரைச்சு ஊத்தி வைப்பாங்க, புளி குழம்பெல்லாம் வைப்பாங்க. இந்த மாதிரி குழம்பு இங்க கோயம்புத்தூர்ல எல்லாம் அடிக்கடி முதல்ல வச்சுட்டு இருப்பாங்க. அடுப்பு கம்மியா வச்சுக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு முதல்லயே போட்டோம்னா கருகிரும். அதனால இப்ப சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்ப கடலைப்பருப்பு வதங்கறதுக்கு வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாமே வதக்கறதுக்கு எல்லாம் மெரூன் ஆகறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். நீங்க முதல்லயே கடலைப்பருப்பு போட்டா அது கருகிரும். குழம்பு இந்த டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. 1 நிமிஷம் வதக்கிட்டு பாக்கலாங்க. இப்ப கடலைப்பருப்பு போட்டு 2 நிமிஷம் ஆச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு நிறம் மாறிடுச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம மிளகு, சீரகம் சேர்த்திக்கலாம். இந்த குழம்புக்கு புளி எல்லாமே எதுவுமே வேண்டாம். நீங்க இப்படி மிளகாய் அரைச்சு ஊத்தி வச்சாவே குழம்பு அவ்வளவு ருசியா நல்லா இருக்கும். நான் மல்லித்தூள் போடுறேன். உங்க வீட்டுல மல்லி இருந்ததுனால மல்லி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம்.
இது கூட வந்து கருவேப்பிலை ஒரு கத்து சேர்த்திக்கலாங்க. நல்லா பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி அரைச்சி ஊத்துனோம்னா குழம்பு நல்லா வாசமா இருக்கும். நம்ம கருவேப்பிலையெல்லாம் பொறுக்கி வச்சோம்னா அதுல சத்து போயிருது. இந்த மாதிரி ஒரு கொத்து போட்டு அரைச்சி ஊத்தி எப்பவுமே குழம்பு வைக்கையில போடுங்க. கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு வதக்கிட்டு நாம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே பொடிகளை போட்டுக்கலாங்க. ஏன்னா பொடி போட்டு அடுப்பு ஆன்லயே இருந்ததுன்னா பொடியெல்லாம் கருகிரும். பாத்தீங்கன்னா போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க தேங்காய். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம மசால் பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள், நீங்க வரமிளகாய் இருந்ததுன்னா வரமிளகாயும் கூட போட்டு வணக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். பெரிய ஸ்பூனா இருந்தா 2 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சூட்லயே வணக்கி விட்டுறலாம். நல்லா வணக்கி விட்டோம்னா பொடி எல்லாத்துலயும் கலங்கி, ஏன்னா இது இரும்பு வடக்கல்காட்டி சூடு இருக்கும். அதனால நான் இப்ப ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க அலுமினியம் வடக்கல் வச்சிருந்தீங்கனாலும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டே பொடி போடுங்க, அதுலயும் சூடெல்லாம் நிற்கும். இப்போ நாம வந்து மிளகாய் வெங்காயம் எல்லாம் வதக்கி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை ஒரு தட்டுல போட்டு ஆற விட்டுட்டு நம்ம அதுக்குள்ள உருளைக்கிழங்கு வேக போட்டுடலாங்க. உருளைக்கிழங்கு வேகறதுக்குள்ள நாம இந்த மிளகாய் அரைச்சிட்டு வந்தோம்னா சரியா இருக்கும். இப்ப வெங்காயம் மிளகாய் எல்லாம் வதக்கி எடுத்து ஒரு தட்டுல போட்டுங்க ஆறிட்டுக்கிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நாம உருளைக்கிழங்க வதக்கி வேக வச்சிடலாம். இப்ப வந்து மறுபடியும் அதே வடக்கல்ல வச்சு அடுப்பத்தை வச்சுட்டோம். இப்ப வந்து அதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப வந்து வெங்காயம் மிளகாய் எல்லாம் வறுத்து எடுத்து தட்டுல போட்டுட்டோங்க, ஆறட்டும். அதுக்கு முன்னாடி வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்க சும்மா தண்ணி ஊத்தி வேக வைக்கலீங்க, சும்மா வெங்காயம் மிளகாய் கடுகு எல்லாமே தாளிச்சு போட்டுதான் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறோம். உருளைக்கிழங்கு வேகறதுக்குள்ள நாம வந்து மிளகாய் ஆட்டிட்டு வந்துடலாம். இப்ப வந்து மறுபடியும் அதே வடக்கல்ல வச்சு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுப்பு பத்த வச்சுட்டேன். இப்ப வந்து வெங்காயம் மிளகாய் எல்லாம் வறுத்து எடுத்து தட்டுல போட்டுட்டோங்க, ஆறட்டும். அதுக்கு முன்னாடி வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்க சும்மா தண்ணி ஊத்தி வேக வைக்கலீங்க, சும்மா வெங்காயம் மிளகாய் கடுகு எல்லாமே தாளிச்சு போட்டுதான் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறோம். உருளைக்கிழங்கு வேகறதுக்குள்ள நாம வந்து மிளகாய் ஆட்டிட்டு வந்துடலாம். இப்ப வந்து மறுபடியும் அதே வடக்கல்ல வச்சு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுப்பு பத்த வச்சுட்டேன். இப்ப வடக்கல் சூடாகட்டுங்க. சூடாயிருச்சு. இப்ப வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதுக்கு கடுகு போட்டுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா கடுகு வெடிக்குது. கடுகு வெடிச்ச உடனே நம்ம வந்து சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். எல்லாத்து வீட்லயுமே பெரிய வெங்காயம் இருக்கும், அதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து மிளகாய் எல்லாம் வணக்கி அரைக்கிறதுக்கு போட்டுட்டேன். இப்ப வந்து கடுகு வெடிக்குது. இப்போ கடுகு வெடிச்ச உடனே பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து பெரிய வெங்காயம் சேர்த்திட்டோம். பெரிய வெங்காயம் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி தாங்க இந்த குழம்பு. உருளைக்கிழங்கு அறுத்து வச்சோம்னா வெங்காயம் மிளகாய் வதக்கி அரைச்சோம்னா குழம்பு தாளிச்சா வேலை தீர்ந்தது. பாத்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பாதி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்திட்டு கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் 4 பொருள் போட்டுதாங்க குழம்பு வைப்பாங்க. அவ்வளவு வாசமா நல்லா இருக்கும், கெடாம இருக்கும். எப்பவுமே முக்கால்வாசி அரைச்சு ஊத்திதான் குழம்பு வைப்பாங்க. அதாவது மசாலா எல்லாம் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போட்டு குழம்பு வச்சா அதோட மனமும் சுவையுமே தனியா நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வதங்கிருச்சு இதெல்லாமே, வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம். இதுக்கடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க.
தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. இப்ப தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. இப்ப பாருங்க தக்காளியோட தோல் எல்லாம் நல்லா விட்டு வர்ற அளவுக்கு நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கினாதான் குழம்பு வந்து கெடாம இருக்கும், டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. அதுக்கு அடுத்தது இதோட நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசு பெருசா அரிஞ்சு வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு. ஏன் பெருசு பெருசா போடுறோம்னா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா பெருசா இருக்கும். சின்னதா இருந்ததுன்னா நல்லா கிழங்கு வந்து சீக்கிரம் கரைஞ்சு போயிடும். அதனாலதான் இது நல்லா பெருசு பெருசா இப்படி அரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா குழம்புல நம்ம வேற எந்த காயுமே சேர்க்கல, இது மட்டும்தான் சேர்க்கிறோம். அதனால இது கொஞ்சம் பெருசு பெருசாவே போடுங்க. இது போட்டு உருளைக்கிழங்க ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்க குக்கர்ல போட்டு எடுத்து போட்டோம்னா ஒரு சில நேரத்துல கிழங்கு வந்து கொல கொலன்னு ஆயிரும், முழுசா இருக்காது. அதனாலதான் இப்படி போட்டு வளர்க்கறது. ஒவ்வொரு கிழங்கு வந்து வேகிற பக்குவம் வித்தியாசமா இருக்குங்க. புது கிழங்கு ஒரு மாதிரி இருக்கும், பழைய கிழங்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால இப்படி தோல் சீவிட்டு நீங்க இப்படியே போட்டு வதக்கி தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சீங்கன்னா சீக்கிரம் வெந்துருங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி ஊத்துங்க, சரியா இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா வணக்கிட்டு தண்ணி ஊத்திட்டோம். இப்போ ஒரு தட்டம் போட்டு வேக விட்டுறலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் மிளகாய் எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். அது வரைக்கும் உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்குது. ஒரு தடவை வந்து தட்டை திறந்து நல்லா வெந்துருச்சா என்னன்னு கிளறி விட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஆவி எப்படி வருதுன்னு பாருங்க. நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்தணும் நல்லா வத்திருச்சு. இப்படி பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உடைச்சு பாத்தீங்கன்னா உடையணும் பாருங்க, உடஞ்சிருச்சு. ரொம்ப வேண்டாங்க ரொம்ப, ஏன்னா மறுபடியும் நம்ம மிளகாய் எல்லாம் ஊத்துவோம், அப்போ மறுபடியும் கொதிக்கும். அதோட உருளைக்கிழங்கு வேகும் போது கசகசன்னு ஆயிரும். பாத்தீங்கன்னா இப்படி உடைச்சா உடையணும் பாருங்க, உடையுது பாருங்க, வெந்துருச்சு. இதுக்கு அடுத்தது நாம வந்து நம்ம வெங்காய மிளகாய் எல்லாம் வணக்கி அரைச்சிட்டு வந்ததை ஊத்திடலாங்க. ஜார்ல அப்படியே அரைச்சிட்டு வந்த ஊத்திடலாம். ஜார்ல தண்ணி ஊத்தி ஜார்ல இருக்கிறதையுமே நல்லா அலாசி ஊத்திடலாங்க. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இன்னும் வேணுங்கிற அளவு தண்ணி ஊத்திக்கலாம் குழம்புக்கு. பாருங்க நல்லா கழுவி ஊத்திட்டோம். இன்னுமே தண்ணி ஊத்தலாம். இது கொதிக்க கொதிக்க கெட்டி ஆகுங்க. நீங்க வேணுங்கிற அளவு தண்ணி ஊத்திக்கங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்துறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போடுறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி இருக்கு பாருங்க, அருமையா இருக்கு பாருங்க. புளியெல்லாம் ஊத்தவே வேண்டாம், இதே போதும். நல்லா இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும். இந்த குஸ்கா அந்த மாதிரி இதுக்கெல்லாமே சாப்பிடலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. பாருங்க குழம்புக்கு கொதிச்சு நல்லா கெட்டி ஆயிருச்சு. இப்போ உப்பு காரம் எல்லாம் கூட பாத்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாங்க. பாருங்க இவ்வளவு கெட்டியா வச்சிருக்கிறேன். நீங்க வேணும்னு கொஞ்சம் தண்ணியாட்டா கூட வச்சுக்கலாம். இனி மேல வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம்.
கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, நம்ம ஊரு உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுங்க. உருளைக்கிழங்கு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பரா சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி உருளைக்கிழங்கு குழம்பு வச்சு பாருங்க. கோயம்புத்தூர்ல எல்லாம் முதல்ல வந்து உருளைக்கிழங்கு குழம்பு ரொம்ப எல்லாத்து வீட்லயுமே வாரத்துல ஒரு நாள் வைப்பாங்க. காலையில வச்சாங்கன்னா மத்தியானம் சாப்பாடு நைட்டு வரைக்கும் வைப்பாங்க. இங்க எப்படி தக்காளி குழம்பு அடிக்கடி வைக்கிறோமோ அதே மாதிரி உருளைக்கிழங்கு குழம்பு வைப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டுல உருளைக்கிழங்கு குழம்பு வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாக்குறதோட விட்டுறாதீங்க. நாங்க வீட்லயே சுத்தமான முறைப்படி வந்து ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ், மசாலா ஐட்டம் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். நல்லா டேஸ்டா பண்ணி தர்றோம், ஃப்ரெஷ்ஷா பண்ணி தர்றோம். நீங்க யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்க ஃப்ரெஷ்ஷா பண்ணி தர்றோம். உள்ளூர், வெளியூர், வெளிநாடு எல்லா பக்கமே அனுப்பி வைக்கிறோம், எடுத்துட்டு போறாங்க. அதுவும் இல்லாம எங்க முறுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். தட்டை எல்லாமே பண்ணி தர்றோம். என் பேர் மனோன்மணி, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. நன்றி, வணக்கம்.